ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தருக்கு உணவு அளித்த இறைவனின் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? திருஞான சம்பந்தமூர்த்திகள் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் அப்பகுதிக்கு அருகாமையில் உள்ள சிவத்தலத்தில் சிவபெருமானை தினமும் தரிசித்து வந்தார். அச்சமயத்தில் திருஞான சம்பந்தமூர்த்திகளுக்கு பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நிச்சய விழா முடிந்தவுடன் உறவினர்களுடன் திருஞான சம்பந்தமூர்த்திகள் சிவபுரி தலத்தை நோக்கி புறப்பட்டார். சிவநாமங்களை உச்சரித்து மகிழ்ந்து பயணத்தை தொடர்ந்தனர் அனைவரும். நீண்ட பயணமும் களைப்பும் அவர்களுக்கு பசியை தூண்டியது. திருஞான சம்பந்தமூர்த்திகளின் பசியை உணர்ந்த இறைவன் சமையல்காரராக தோன்றினார். அவர்களுக்கு தேவையான அறுசுவை உணவுடன் இறைவன் விரைந்து அவர்களை நோக்கி புறப்பட்டார். திருஞான சம்பந்தமூர்த்திகளுக்கும் அவரது உறவினர்களுக்கும் இறைவன் அமுதுவழங்கி மகிழ்ந்தார். திருஞான சம்பந்தமூர்த்திக்கும் அவரது உறவினருக்கும் சிவபெருமான் ஆக காட்சி தந்தார் சமையல்காரர். இத்திருத்தலத்தில் புடையினார் புள்ளி கால் பொருந்திய எனும் தேவார பாடலை பாடினார் திருஞான சம்பந்தமூர்த்திகள். இன்றும் தன்மீது பக்தி கொண்டு பக்தர்களுக்கு பசியையும் துன்பத்தையும் நீக்கி அருள் புரிகிறார் உச்சிநாதர். இத்திருத்தலத்தில் அகத்தியர் சிவபெருமானின் திருமண காட்சியை கண்டதால் திருமணம் தடை நீக்கும் திருத்தலமாகும்.